Hi guys. So இன்னைக்கு நம்ம ESXi அப்கிரேட் பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் எப்படின்னா இன்டர்வியூலயும் கேட்பாங்க வாட் இஸ் ஹவு டு அப்கிரேட் ESXi அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒரு L1ல L2ஓட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டி வந்து ESXi அப்கிரேட் பண்றது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ESXi அப்கிரேட்? இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா vCenter 8.0 இருக்குது. பட் ஆனா ஒன் ஆஃப் த ESXi நம்ம வந்து 7.0 வச்சிருக்கோம். இது பாசிபிள் தான், பண்ணிக்கலாம். அது vCenter எப்பயுமே ஹையர் வெர்ஷன்ல இருக்கணும். ESXi லோயர் வெர்ஷன்ல இருந்தாலும் ஓகே தான். சேம் வெர்ஷன்ல இருந்தாலும் ஓகே தான். நம்ம vCenter 8.0ல ESXi 7.0 ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னா இந்த 7.0 ESXi we are going to upgrade 8.0. 8.0க்கு நம்ம வந்து அப்டேட் பண்ண போறோம். அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி அதுல நிறைய ப்ரீ ரெக்வசைட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரீ ரெக்வசைட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங்கு. ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் ப்ரீ ரெக்வசைட் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க சும்மா எடுத்தோடனே ஒரு ஆக்டிவிட்டி போயிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இங்க இல்லை, எந்த ஆஃபீஸ் போனாலும் ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்வசைட் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இப்ப இந்த ESXi 7.0ல இருந்து 8.0 அப்கிரேடுக்கு வாட் இஸ் ப்ரீரெக்வசைட் அப்படி சொல்லி பார்க்க போறோம். இந்த ESXi ரெண்டு விதமா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ESXi அப்கிரேட் கேன் பி டன் ஃப்ரம் லைஃப் சைக்கிள் மேனேஜர். செகண்ட் வந்து ESXi அப்கிரேட் கேன் பி டன் ஃப்ரம் கமாண்ட் லைன். ஸோ இந்த ரெண்டு விதமா நம்ம பண்ணலாம். லைஃப் சைக்கிள் மேனேஜர் மூலமா ESXi அப்கிரேட் பண்ணலாம், கமாண்ட் லைன் மூலமா ESXi அப்கிரேட் பண்ணலாம். அப்படி நீங்க லைஃப் சைக்கிள் மேனேஜர் மூலமா நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ISO இமேஜ் ஃபைல். ஸோ அந்த 8.0க்கான ISO இமேஜ் ஃபைல் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். யூஸ்வலா அந்த ISO ஃபைல் வந்துட்டு ஒரு ஐ திங்க் ஒரு 600 GB இருக்கும். அந்த ISO ஃபைல் காமிங்க வெங்கட். சார் ஒன்லி கமாண்ட் லைனுக்கு மட்டும் தான் நமக்கு தேவை, இதுக்கு தேவையில்ல, ரைட்டா? சொல்றேன் ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இந்த ISO இமேஜ் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் மேனேஜர் மூலமா நம்ம போறப்ப இந்த ISO ஃபைல் இமேஜ் நமக்கு தேவை. சரி, ரொம்ப முக்கியம். ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் த அப்கிரேட் இந்த ISO ஃபைலை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மினிமைஸ் பண்ண வேண்டாம். தென் கீழே வந்து பாத்தீங்கன்னா டிபோர்ட் ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்குது. நீங்க கமாண்ட் லைன் மூலமா அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா வி ஷுட் டவுன்லோட் டிபோர்ட் ஃபைல், DEPORT ஃபைல். டிபோர்ட் ஃபைல் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் சைக்கிள் மேனேஜர் மூலமா போறோம் அப்படின்னா ISO இமேஜ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும். கமாண்ட் லைன் மூலமா நம்ம பண்றப்ப டிபோர்ட் ஃபைல் வந்து நம்ம வந்து டிபோர்ட் ஃபைல் வந்து நமக்கு தேவை. ஓகே, இது வந்து ஒரு ப்ரீரெக்வசைட். இதுக்கு நீங்க இன்டர்நெட் வேணும். யூஸ்வலா ப்ரொடக்ஷன்ல நம்ம ஜம்ப் சர்வர்ல இருந்தா ESXi வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஜம்ப் சர்வர்ல வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தாதான் உங்களால இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு மெயில் பண்ணி நீங்க வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு கேஸ் நான் சொல்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணுங்க. நான் இப்போ என்ன சொல்றது வந்துட்டு இது எல்லாமே நான் வந்து ஆக்சுவலி பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் கரண்டா என்னோட என்வரான்மெண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இதை கேர்ஃபுல்லா நீங்க வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்டர்வியூல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோரோவர் ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீரெக்வசைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும், ISO இமேஜ் டெவலப் பண்ணணும், அல்லது டிபோர்ட் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ஃபயர்வால் டீம்ல தான் இருக்கும். சோ ஃபயர்வால் ஃபைல் அது கமாண்ட் லைன் பண்றதா என்ன ஃபைல் அது? டிபோர்ட் ஃபைலா? டிபோர்ட்.zip. இந்த கீழ இருக்கு பாருங்க ஒரு ஃபைல் dpot.zip ன்னு. இது ஒரு zip ஃபைல், டிபார்ட் zip ஃபைல்னு சொல்லுவோம். இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணனும். சரியா? ஓகே. சார் எனக்கு ஒரு டவுட். ஹலோ சார், இப்போ நம்ம vCenterக்கு வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் பேக்கப் பண்ணி எடுக்கிறோம்ல, இப்போ ESXi எதுவும் பேக்கப் எடுப்போமா? இல்ல, ESXiக்கு வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் ப்ரொஃபைல்னு ஒரு மெத்தட் இருக்குது. பட் நம்ம மோஸ்ட்லி அதை எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொல்றேன். ESXi டவுன் ஆச்சுன்னா ரோல் பேக் பண்ணிக்கலாங்க. ஓகே, தேர் இஸ் ஆப்ஷன் கால் ரோல் பேக். சரிங்களா? ESXiல வந்துட்டு ரோல் பேக் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் நீங்க ESXi அப்கிரேட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா we can roll back the method. அத இதுக்கு அடுத்து இதுக்கு வந்து பேக்கப் வந்து ரெக்வயர்ட் இல்ல. ஓகே, இதுக்கு அடுத்து நான் சொல்றேன் அது எப்படின்னு அதுக்கு அடுத்து வரேன். சோ இப்போ வந்து ப்ரீரெக்வசைட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் வாட் இஸ் பேக்கப் மெத்தட், ரோல் பேக் அதெல்லாம் வரேன். சோ ப்ரீரெக்வசைட்ல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சிரோம். செகண்ட் திங், நீங்க லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல இருந்து பண்றீங்கன்னா we have to create baseline. நோட் பண்ணிக்கோங்க. if you are going for life cycle manager, நீங்க லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல இருந்து ஒரு ESXi அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா we have to create a baseline.
அல்லது கமாண்ட் லைன்ல இருந்து நீங்க ESXi அப்டேட் பண்றீங்க அப்படின்னா we need a ESXi root access. நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கமாண்ட் லைன்ல இருந்து பண்றீங்கன்னா ரூட் ஆக்சஸ் வேணும். லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா பேஸ்லைன் கிரியேட் பண்ணணும். ஸோ ஹவு டு கிரியேட் பேஸ்லைன் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த லைன்ல நான் வரேன். பேஸ்லைன் எப்படி கிரியேட் பண்றதுங்க நான் இதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜர் செலக்ட் பண்ணுங்க. போயிட்டு சார் ரூட் ஆக்சஸ்னா ரூட்டும் அதோட பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருக்கணும். ஆமா ஆமா கண்டிப்பா உங்க ரூட் ஆக்சஸ் இருக்கணும். இருந்தாதான் உங்களால அந்த கமாண்ட் லைன் மூலமா பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இங்கே தான் நம்ம வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜர் இதுதான். இந்த பேஸ்லைன் அப்படிங்கிற இதில் தான் வந்து நம்ம வந்து பேஸ்லைன் கிரியேட் பண்ணணும். இது நம்ம லேட்டரா பார்க்கலாம் எப்படி பேஸ்லைன் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம லேட்டரா பார்க்கலாம். அண்ட் நீங்க கமாண்ட் லைன் மூலமா பண்ற மாதிரி இருந்தா ESXi வந்து SSH எடுக்கணும். அதுக்கு வந்து புட்டி செஷன் தேவை. புட்டி PUTTY புட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த புட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோமா? நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்களா? ஓகே, இன்ஸ்டால் பண்ணல. ஐ திங்க் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான், ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் அது. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். புட்டி இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ நம்ம லைஃப் சைக்கிள் கமாண்ட் லைன் மூலமா போறப்ப புட்டி கண்டிப்பா தேவை. புட்டி வந்து எல்லா இன்டர்ம்லயும் பட்டி செஷன் சொல்லுவாங்க. சிலர் இதை புட்டி செஷன் சொல்லுவாங்க. VMware வந்து பட்டிஷன் சொல்லுவான். ஸோ பட்டிஷன் நான் சொல்றேன். ஸோ இந்த பட்டி வந்து கண்டிப்பா தேவை. இது மூலமா தான் நம்ம வந்து ESXi வந்து கனெக்ட் பண்ணி நம்ம கமாண்ட் லைன் வந்து ரன் பண்ண போறோம். ஓகே, தென் அதுக்கடுத்து ESXiயோட ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ESXiயோட ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி வந்து செக் பண்ணும். ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி எப்படி செக் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஒன்று நம்மளோட லைக் ESX பிராட்காமோட அஃபீஷியல் வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். அல்லது அந்த வெண்டாரோட அஃபீஷியல் ஹார்ட்வேர் வெண்டாரோட அஃபீஷியல் வெப்சைட். உதாரணத்துக்கு சில ஹார்ட்வேர் வில் சப்போர்ட் ஒன்லி 7.0. அதுல நீங்க 8.0 இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கம்பேட்டபிள் இஷ்யூ வரும். சம்டைம்ஸ் இன்ஸ்டால் ஆகும், இன்ஸ்டால் ஆனாலும் எரர் இருக்கும். சம்டைம்ஸ் இன்ஸ்டாலே ஆகாது, மோஸ்ட்லி இன்ஸ்டால் ஆகாது. அப்படி ஆனாலும் பிரச்சனை வரும். ஸோ கம்பேட்டபிலிட்டி கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். இது முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். ESXi அப்டேட் பண்றதுக்கு என்ன ப்ரீரெக்வசிஷன் கேட்பாங்க, அதுல இது முக்கியமா ஆட் பண்ணிக்கோங்க. கம்பேட்டபிலிட்டி, ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி, we need to check the hardware compatibility. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சிஸ்கோ B200 M4 ஒரு பிளேட் சர்வர் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ESXi 7.0 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ESXi 8.0 சப்போர்ட் பண்ணாது. அப்ப ESXi 8.0 போகணும் அப்படின்னா நம்ம ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும். புரியல. சிஸ்கோ B200 M4 ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த சிஸ்கோ B200 M4 ஹார்ட்வேர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப், எண்ட் ஆஃப் சப்போர்ட் ஆயிருச்சு. தட் ஹார்ட்வேர் ஒன்லி சப்போர்ட் 7.0, 8.0 சப்போர்ட் பண்ணாது. அப்ப 8.0 சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா we will go for hardware tech refresh. ஹார்ட்வேர் டெக் ரெஃப்ரெஷ் அப்படின்னா நம்ம புது ஹார்ட்வேர் செட்டப்பே கொண்டு வரணும். ஓகே, எல்லா ஹார்ட்வேரையும் புதுசாக கொண்டு வரதுக்கு பேர் தான் ஹார்ட்வேர் டெக் ரெஃப்ரெஷ். வாட் இஸ் ஹார்ட்வேர் டெக் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற தனி கிளாஸ் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஓல்டர் ஹார்ட்வேர் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஹார்ட்வேர்ல யூ கேனாட் அப்கிரேட் ESXi 8.0. அதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி யூ ஹேவ் டு செக், சரிங்களா? ஓகே, தென் அதுக்கு அடுத்த பாயிண்ட், ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணதுக்கு அப்புறமா கிளஸ்டரோட ரிசோர்ஸ் செக் பண்ணுங்க. இது போங்க, மெனு போயிட்டு இன்வென்டரி போங்க. ஸோ இப்போ கிளஸ்டரோட ரிசோர்ஸ் கெப்பாசிட்டி செக் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து VM வந்து அந்த ESXi வந்து VM வந்து மைக்ரேட் பண்ண முடியும், சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் ESXi கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ESXi வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ESXi வந்து அந்த 192.168.5.30 இருக்கு இல்லையா? இது சம்மரி போங்க. இப்போ இதுதான் வந்துட்டு இந்த ESXi வந்து 7.0 இருக்குது. இதான் இப்போ 8.0 அப்டேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ESXi இருக்கிற விர்ச்சுவல் மிஷின்ஸை ஐ ஹாவ் டு மைக்ரேட். நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட். இந்த விர்ச்சுவல் மிஷின்ல என்ன ESXi ரன் ஆகுதோ அந்த ESXi-ய we have to migrate பண்ணா மட்டும்தான் நம்மளால அதுல வந்து ஆக்டிவிட்டி பண்ண முடியும். அப்ப இது மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருக்கணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கிளஸ்டர்ல வந்து ரிசோர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். கிளஸ்டர் ரிசோர்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ ESXi ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு, செகண்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ESXi Prod 02 ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த ESXi இருந்து இந்த ESXi மைக்ரேட் பண்ணிட்டு அந்த ESXi ஃபர்ஸ்ட் ESXi we can put maintenance mode. நோட் பண்ணிக்கோங்க,
மெயின்டெனன்ஸ் மோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மெயின்டெனன்ஸ் மோட் ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ESX அப்டேட் பண்றதுக்காக, ESX பேட்ச் அப்டேட் பண்றதுக்கு, ஹார்ட்வேர் அப்டேட் பண்றதுக்கு, ஹார்ட்வேர் பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு. ஒரு ESXல நீங்க எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் நீங்க மெயின்டெனன்ஸ் மோட் போடாம பண்ணக்கூடாது. அப்படி நீங்க மெயின்டெனன்ஸ் மோட் போடாம நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கிற VMல இம்பாக்ட் ஆகும். ஏன்னா டியூரிங் த ESX அப்கிரேட் 2 டைம் வந்துட்டு ESX வந்து ரீபூட் ஆகும். அப்படி ரீபூட் ஆக அந்த VMமும் அஃபெக்ட் ஆகும். அதனால ரொம்ப ரொம்ப மெயின் பாயிண்ட், before go for the upgrade we should put a host in maintenance mode. அந்த ஹோஸ்ட மெயின்டெனன்ஸ் மோட்ல போடணும். சரிங்களா? இது மேண்டேட். ஓகே சார், உங்க வாய்ஸ் கேட்கல. ஹலோ குரு டிஸ்கனெக்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. சாரி என்னோட கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிருச்சு. ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். ஸோ நீங்க மெயின்டெனன்ஸ் மோட் வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும். மெயின்டெனன்ஸ் மோட் போட்டு தான் நீங்க ஆக்டிவிட்டியே பண்ணணும், இல்லாட்டி பண்ணவே கூடாது. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் வரலாம். இப்போ என்னோட கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இல்லை, லைக் லிமிட்டடா தான் ரிசோர்ஸ் இருக்குது. என்னால வந்து ஒரு ESXல இருந்து இன்னொரு ESXக்கு மைக்ரேட் பண்ண முடியல. லைக் 2 ESXையும் பாத்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து ரிசோர்ஸ் கிரன்ச்சா இருக்குது. சிபியும் சரி மெமரி சரி ரிசோர்ஸ் பத்தல. அது இந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உதாரணத்துக்கு இந்த ESXல என்னென்ன விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுதோ அந்த விர்ச்சுவல் மிஷினை ஷட் டவுன் பண்ணணும். அப்படி ஷட் டவுன் பண்றதுக்கு முன்னாடி we will have to get a down time from the customer or client. கிளைண்ட் வந்து டவுன் டைம் வாங்கணும். நீங்க முதல்ல ஒரு மெயில் போடணும், அல்லது சேஞ்ச் ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணி, இந்த மாதிரி இந்த கிளஸ்டர்ல வந்து ரிசோர்ஸ் இல்லை, இந்த கிளஸ்டர் வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் ரிசோர்ஸ். ஓகே, அப்ப அதுல வந்துட்டு we need a down time for virtual machines. அந்த virtual machine டவுன் டைம் வாங்கணும். அவங்க எப்ப டவுன் டைம் கொடுக்குறாங்களோ அப்பதான் நீங்க பண்ணணும் ஆக்டிவிட்டி. அது வரைக்கும் நீங்க ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு அவங்க வந்து சண்டே நைட் தான் எனக்கு வந்து டவுன் டைம் தர முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா சண்டே நைட்டு தான் நீங்க வந்து அதை பண்ணணும். அப்ப டவுன் டைம் பண்றதுக்கு முன்னாடி அந்த நீங்க ஒரு கால்ல போகணும். அந்த கால்ல வந்துட்டு பிரிட்ஜ் கால் மாதிரி இருக்கும், ஜாயின் கால் இருக்கும். அதுல உள்ள போயிட்டு அந்த விர்ச்சுவல் மிஷினோட அந்த சர்வர் லாகின் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு SAP சர்வர்னு வச்சுக்கோங்க, ஒரு SAP டேட்டாபேஸ் சர்வர்னு வச்சுக்கோங்களேன். அந்த SAP அப்ளிகேஷனை ஷட் டவுன் ஸ்டாப் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் சர்வீஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் டீம் வந்து அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா விண்டோஸ் சர்வரா இருந்துச்சுன்னா விண்டோஸ் டீம் வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு 10 VM இருக்குது, அந்த ESXல ஒரு 30 VM இருக்குது, ஒரு 10 VM 20 VM வந்து விண்டோஸ் சர்வரா இருக்குது, ஒரு 10 VM வந்து லினக்ஸ் சர்வரா இருக்கு அப்படின்னா 2 டீமே உள்ள ஜாயின் கால் எடுத்து ஒவ்வொரு VMஆ ஷட் டவுன் பண்ணணும். ஷட் டவுன் பண்ணிட்டு தான் we can go for the activity. Otherwise you should not proceed the activity. எக்காரணத்தை கொண்டும் விர்ச்சுவல் மிஷின் லைவா இருக்கிறப்ப ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. ஸோ ஷட் டவுனுக்கு டவுன் டைம் வாங்கிட்டு தான் நீங்க பண்ணணும். இப்போ நான் சொல்றது எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிஃபோர் கோயிங் ஃபார் த அப்கிரேட் அந்த ஹோஸ்ட்டை வந்து டெம்பரரியா டிசேபிள் பண்ணுங்க. மானிட்டரிங் அலர்ட் டிசேபிள் பண்ணுங்க. லைக் டிசேபிள் த மானிட்டரிங் அலர்ட்ஸ், டெம்பரரிலி டிசேபிள் த மானிட்டரிங் அலர்ட்ஸ், விச் மீன்ஸ் எல்லா டிவைஸும் மானிட்டரிங்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட PRDG மானிட்டரிங் டூல் இருக்கலாம், செக்எம்கே இருக்கலாம், நிறைய மானிட்டரிங் டூல் இருக்குது. அந்த மானிட்டரிங் டூலை அந்த டிவைஸ் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அப்படி அந்த டிவைஸ் நம்ம மானிட்டரிங் ஆட் பண்றப்ப அந்த ESXஐயோ அல்லது அந்த விர்ச்சுவல் மிஷினோ டவுன் ஆகுறப்ப நம்ம அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு ESX அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ESXஐல வந்து 2 டைம் ரீபூட் ஆகும். அப்படி ரீபூட் ஆகிறப்ப அலர்ட் ஜென்ரேட் ஆகும். நீங்க அலர்ட் வந்து டிசேபிள் பண்ணலன்னா சொல்றேன், அலர்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த அலர்ட் வந்து பாத்தீங்கன்னா S1 டிக்கெட்டா கிரியேட் ஆகும். அப்ப அது உங்களுக்கு தான் மறுபடியும் பிரச்சனை. அப்ப கேட்பாங்க, எதுக்காக இந்த S1 டிக்கெட் கிரியேட் ஆச்சு, என்ன ரீசன் கிரியேட் ஆச்சு? நீங்க சொல்லுவீங்க, நான் ESX அப்டேட் பண்ணேன். சரி, நீ ESX அப்டேட் பண்ண ஓகே, எதுக்கு அலர்ட் டிசேபிள் பண்ணாம பண்ண? உன்னால தேவையில்லாத அலர்ட்ஸ் வருது, தேவையில்லாம டிக்கெட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதனால என்ன ஆகும்னா கம்ப்ளைண்ட்ஸ் அடி வாங்கும். ஆடிட் பண்றப்ப எங்களுக்கு இதெல்லாம் அடி வாங்கும்னு ப்ரோ, சொல்லி ஆக்சுவலா அந்த மெயின்டெனன்ஸ் மோட் நம்ம டூல்ல போடுவோமா, இல்லாட்டி அந்த டீமுக்கு இந்த டேட்டா இல்ல DC மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன்? மோட இங்க போட்டுருவோம். நான் இதை எப்படி சொல்லிடுறேன், அந்த ESX ரைட் கிளிக் பண்ணுங்க. சோ அதுலயே அலர்ட்ஸ்லாம் சப்ரஸ் ஆயிருமா?
சொல்றேன். இல்ல அது வேற இது வேற. மெயின்டனன்ஸ் மோட் வேற, அலர்ட் சப்ரஸ் பண்றது வேற. மெயின்டனன்ஸ் மோட் அப்படிங்கிறது நம்ம இப்ப இதுல எனேபிள் பண்றது சரிங்களா? இது நம்ம சைடு நம்ம பண்றது. அலர்ட்ஸ் வந்து நீங்க வந்து டிசேபிள் பண்றது சப்ரஸ் பண்றது வந்துட்டு அந்த அலர்ட் அந்த மானிட்டரிங் டீம் இருப்பாங்க. ஆமா. சரிங்களா? எல்லா என்வரன்மெண்ட்லயும் மானிட்டரிங் டீம் இருப்பாங்க. அந்த டீமுக்கு மெயில் பண்ணி we have to temporarily disable the alert. கொஞ்சம் எல்லாமே நீங்க ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா you can enable the alert. அது பிரச்சனை கிடையாது. பட் before going for the activity temporarily disable the alert. alert disable பண்ணிக்கோங்க. ஓகே. தென் அதுக்கப்புறம் அந்த ESXi-ல சில விஷயங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். சம்மரி பேஜ் போங்க. இந்த சம்மரி பேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சம்மரி பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ESXi வெர்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க அந்த ESXi அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா சேஞ்ச் இருக்கும். எப்பயுமே ஒரு என்வரான்மெண்ட்ல மேஜர் டாஸ்க் பண்றப்ப சேஞ்ச் கிரியேட் பண்ணும். லைக் ESXi அப்கிரேட், vCenter அப்கிரேட், இந்த மாதிரி மேஜர் டாஸ்க் பண்றப்ப we are going for creating the change. அந்த சேஞ்ச்ல நம்ம அட்டாச் பண்ணணும். ESXi அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெர்ஷனை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். லைக் இதுதான் சம்மரி பேஜ். இந்த சம்மரி பேஜ்ல வெர்ஷன் பாருங்க 7.03 இருக்கா? இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ரீசெக் போஸ்ட் செக் அதானா ப்ரீ இம்ப்ளிமெண்டேஷன் போஸ்ட் இம்ப்ளிமெண்ட். ஆமா கரெக்ட். அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இத எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ரிசோர்ஸ் கெபாசிட்டியும் நம்ம தெரிஞ்சு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. தென் அதுக்கு அடுத்து இதுல கான்ஃபிகர் போங்க. கான்ஃபிகர் போயிட்டு ஸ்டோரேஜ் அடாப்டர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டோரேஜ் அடாப்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுங்க. இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து ஃபுல்லா எடுங்க. சரியா? ஃபுல்லா எடுத்துக்கோங்க. गाइस நம்ம சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பண்ணாம நீங்க பண்ணலாம். ஈவன் இந்த ப்ரீ ரெக்வெஸ்ட் சொல்றேன்ல, இதுல வந்து சிலதை நீங்க அவாய்ட் பண்ணியே பண்ணலாம். பட் அப்படி பண்ணீங்கன்னா யூ மே ஃபேஸ் சம் இஷ்யூஸ் ஆர் யூ மே ஃபேஸ் சம் இம்பாக்ட். இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எதுக்காக எடுத்துக்க சொல்றேன்னா ஃபார் சேஃபர் பர்பஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா யூ ஆல்வேஸ் ப்ரிப்பேர் ஃபார் த ஆக்டிவிட்டி ஃபெயிலியர். ஒரு ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இஃப் சப்போஸ் இந்த ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹோஸ்ட்ல எந்த டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு, எந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அதை முதல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா we can compare. இப்போ இந்த ஸ்டோரேஜ் அடாப்டர் வந்து எதுக்காக எடுத்து வைக்க சொல்றோம் அப்படின்னா இதுல ஸ்டோரேஜ் அடாப்டர் ஆன்லைன்ல இருக்குது. கீழே இங்க வந்து டார்கெட் பாத்துட்டு இருக்கு பாருங்க. அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல டார்கெட் டிவைஸ் பாத்துட்டு இருக்கு. இது பேர் மல்டி பாத்னு சொல்லுவோம். இந்த மல்டி பாத் வந்து டவுன்ல இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மல்டிபாத் வந்து ஆக்டிவ்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆக்டிவ்ல இருக்கணும். டவுன்ல இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரேஜ் டவுன் ஆயிரும். ஸோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து போஸ்ட் ஆன பிறகு இதை கம்பேர் பண்ணி பாருங்க. எத்தனை டிவைஸ் வந்து ஆக்டிவா இருக்கு, இதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு. எதுவும் டெட்னு காமிச்சது அப்படின்னா நீங்க வந்து அதுல வந்து மெயின்டனன்ஸ் மோட்லயே வச்சுக்கோங்க. விஎம் வந்து மைக்ரேட் பண்ணாதீங்க. அதை வந்து நீங்க ஸ்டோரேஜ் டீம் செக் பண்ணணும். இல்லை நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். அது என்னென்ன பிரச்சனை இதுக்கடுத்து ட்ரபிள் ஷூட்டிங் சொல்றேன். சேஃபர் சைடு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் விர்ச்சுவல் சுவிட்ச் இருக்கு இல்லையா? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஒரு இந்த பேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விர்ச்சுவல் சுவிட்ச் பேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அங்க அடுத்து விஎம் கர்னல் அடாப்டர் இருக்கு இல்லையா? இது தேவையில்ல, இது ஓகே. பிசிக்கல் அடாப்டர் போங்க. பிசிக்கல் அடாப்டர் இது ரொம்ப முக்கியம். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ப்ரொடக்ஷன்ல இந்த இடத்துல ஒரு 5 நெட்வொர்க் கார்டு இருக்கும், இல்லை 6 நெட்வொர்க் பிசிக்கல் நிக் இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு சொல்லுவேன். வாட் இஸ் பிசிக்கல் நிக் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 6 பிசிக்கல் நிக் இல்லை 8 பிசிக்கல் நிக் கனெக்டா இருக்கும். ஆஃப்டர் பேட்ச் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் சில மிஷின்ல வந்து நிக் கார்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுது. இதே நான் ப்ரொடக்ஷன்ல இஷ்யூவா பார்த்துருக்கேன். சில சர்வர்ல என்ன ஆகுது அப்படின்னா பேட்ச் அப்டேட் பண்றப்பயோ அல்லது ESXi அப்டேட் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா நிக் கார்டு வந்து டிசேபிள் ஆயிருது. அப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சிருந்தீங்கன்னா எந்த நிக் கார்டு டிசேபிள் ஆயிருக்கு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தட் யூ கேன் அவாய்ட் தி இம்பாக்ட். அது எதுக்காக டிசேபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ யா, இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டேட்டா சோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இந்த பேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா எத்தனை டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இது லேப்னால ஒரே டேட்டா ஸ்டோர் தான் கனெக்ட் ஆயிருக்கு. இது ப்ரொடக்ஷனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 டேட்டா ஸ்டோர் இல்லை 20 டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப கீழே இந்த இடத்துல பார்க்கலாம். கீழே பாருங்க ஐட்டம் பெர் பேஜ் இருக்கு. 1 ஐட்டம் இருக்கு பாருங்க. 1 ஐட்டம்னா ஒரு டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுல 30 ஐட்டம்னா 30 டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சம்டைம்ஸ்
ESXi அப்கிரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டேட்டா ஸ்டோர் டிஸ்கனெக்ட் ஆகும், ஸ்டோரேஜ் ஏதாவது லாஸ் ஆகுதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் சான்சஸ் இருக்குது, நடந்திருக்கும் செய்யுது. நீங்க ஒரு 100 ஹோஸ்ட் ESXi பேட்சிங் பண்றப்பயோ அல்லது அப்கிரேட் பண்றப்பயோ ஏதாவது ஒரு 2 ஹோஸ்ட் இந்த மாதிரி இஷ்யூ வரும். அந்த மாதிரி டைம்ல இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் எத்தனை டேட்டா ஸ்டோர் இதில் மேப் ஆயிருக்கு, எந்த டேட்டா ஸ்டோர் இதில் டிஸ்கனெக்ட் ஆகுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதை பார்க்காம நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் மோட் எக்ஸிட் பண்ணி அந்த விஎம் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா பெரிய ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதெல்லாம் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ESXi அப்கிரேட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் தான். அதை நான் டேரக்டாக எடுத்தால் 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் உங்களுக்கு ப்ரீ செக்ஸே நான் 10 நிமிஷமா சொல்லியிருக்கேன், 10 நிமிஷம் மேலே சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியம் அது. நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் ஃபேஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஃபைன். இப்போ ப்ரீ செக்ஸ் பார்த்தாச்சு, அப்புறம் போஸ்ட் செக்ஸ். ஒரு ESXi அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமாவோ அல்லது பேட்ச் பண்ணதுக்கு அப்புறமாவோ போஸ்ட் செக் என்னெல்லாம் பண்ணணும். ஸோ போஸ்ட் செக்ல வந்துட்டு போஸ்ட் செக்னா ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ நம்ம பண்ணது இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் செக்ஸ். போஸ்ட் செக்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத போஸ்ட் செக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த போஸ்ட் செக்ல நீங்க ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணணும் அப்படின்னா ESXi ப்ராப்பரா அப்கிரேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா ஸ்டோரேஜ் நெட்வொர்க், அது போங்க. இங்கே டேட்டா ஸ்டோர் எத்தனை டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கணும். நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். தென் கன்ஃபிகர் போயிட்டு ஸ்டோரேஜ் அடாப்டர்ல எத்தனை பாத் மல்டி பாத் கனெக்ட் ஆயிருக்கு, எதுவும் ஆக்டிவா இருக்கா டவுன்ல இருக்கா, இங்கே ஆக்டிவ்னு இருக்கணும். இங்கே ஏதாவது டெட்னு இருந்துச்சு அப்படின்னா அது ஏதோ இஷ்யூன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு VM கர்னல் அடாப்டர் போயிட்டு, சரி ஃபிசிக்கல் அடாப்டர் போயிட்டு இங்கே எதுவும் டவுன் இருக்கும், இந்த இடத்துல சுவிட்சுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஃபிசிக்கல் நிற்குது, இது நிக்கில் வந்து டவுன்னு காமிங்க. அப்படி எதுவும் டவுன் இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் மோட் வந்து எக்ஸிட் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாமே பக்காவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் யூ கேன் எக்ஸிட் த மெயின்டெனன்ஸ் மோட். ஒன்ஸ் நீங்க மெயின்டெனன்ஸ் மோட எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே பேக் டு இந்த ஹோஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். லோட் பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த ஹோஸ்ட் வந்து இங்க மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப ஒன்ஸ் மைக்ரேட் ஆயிடுச்சுன்னா அப்ப VM வந்து இஷ்யூ வரும். உதாரணத்துக்கு ஒன் ஆஃப் நெட்வொர்க் டவுன் அல்லது ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்டோர் வந்து டவுன் வச்சுக்கோங்களேன். நீங்க தெரியாம அதை வந்து மைக்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த VM இம்பாக்ட் ஆகும். அதுல இருக்கிற VMலாம் டவுன் ஆயிரும், அந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்க VM டவுன் ஆயிரும், அந்த நெட்வொர்க் கனெக்ட் இருக்க VMலாம் டவுன் ஆகும். அப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க வேலிடேட் பண்ணணும். இதுக்கு பேர் வேலிடேஷன் சொல்லுவோம். யூ ஹேவ் டு வேலிடேட் த செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணுங்க. பண்ணிட்டு எல்லாமே ப்ராப்பரா இருந்தா யூ கேன் கோ ஃபார் ESXi மெயின்டெனன்ஸ் மோட் வந்து எக்ஸிட் பண்ணுங்க. ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி என்ன பிரச்சனை சரி பண்ணுங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா டெம்பரரியா DRS வந்து மேனுவல் மோடு போட்டுருவோம். இப்போ வந்து யூஸ்வலா DRS வந்து ஆட்டோமேட்டிக்ல தான் இருக்கும், ஃபுல்லி ஆட்டோமேஷன்ல தான் இருக்கும். நம்ம வந்து டெம்பரரியா DRS வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல இருந்து மேனுவல் கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷின் அந்த ESXi மைக்ரேட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் அந்த VMோட ஸ்டெபிலிட்டி எல்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த VM எதுவும் டவுன் ஆகுதா, இந்த VM எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாமே ப்ராப்பரா இருந்தா we can do the fully automation. ஸோ ஃபுல்லி ஆட்டோமேஷன் போட்டோம்னா நம்ம எல்லாமே ப்ராப்பரா ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பரா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த VM வந்து சப்போஸ் ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தீங்க, உங்களுக்கு வந்து கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இல்லாமல் ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க பவர் ஆன் பண்ணிட்டு அந்த டீம் இருக்கு இல்லையா, யாரோட VMஓ சர்வரோ அவங்கள சொல்லி அதோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுங்க. அந்த VM வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, பிங் ஆகுதா, அப்ளிகேஷன்லாம் ப்ராப்பரா இருக்கு, அதெல்லாம் செக் பண்ண சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்க பண்ணிக்கலாம். தென் மெயின்டெனன்ஸ் மோட் எக்ஸிட் பண்ணிருங்க. எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா மானிட்டரிங் எனேபிள் பண்ணிருங்க. எகைன் ஒரு மெயில் போடுங்க மானிட்டரிங் டீமுக்கு, மெயில் போட்டு இந்த மாதிரி மானிட்டரிங் வந்து எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லி இங்க சொல்லுங்க. சில இடத்துல இப்ப எங்க என்வரான்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா அங்க மெயில் போட வேண்டிய அவசியம் இருக்காது. எங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். அதை எனேபிள் பண்றது டிசேபிள் பண்றது ஆக்சஸ் எங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு அந்த ESXi போட்டோம்னா அதோட மானிட்டரிங் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். டெம்பரரியா அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மானிட்டரிங் மெயில் போட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம்.
ஸோ ஆக்டிவிட்டி எல்லாம் ப்ராப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் சம்மரி பேஜ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை இந்த சம்மரி பேஜ் டாக்குமெண்ட் வந்து சேஞ்சில் அப்லோட் பண்ணிடுங்க. சேஞ்சில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு மெயில் ஒன்று பண்ணிடுங்க. சேஞ்ச் இந்த மாதிரி ESX அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, வி ஹாவ் மைக்ரேட்டட் த VM பேக் டு த ESXi அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் பண்ணுங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட்டா நான் பண்ணதை அப்படியே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா சொல்லியிருக்கேன். ஓகே, அப்புறம் ரோல் பேக் பிளான். கம்மிங் டு த ரோல் பேக் பிளான், இன்கேஸ் ESXi ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்க ESXi அப்கிரேட் பண்றப்ப அந்த ESXi வந்துட்டு ஏதோ ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்கு. ஒரு 10 ஹோஸ்ட் நீங்க பண்றப்ப ஒரு ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ESXi வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ரோல் பேக் பிளான் இருக்குது. ஸோ ரோல் பேக் பிளான் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ESXi ரீபூட் ஆகுறப்ப உதாரணத்துக்கு எப்படி ஃபெயிலியர்னு எதை நான் சொல்றேன் அப்படின்னா, இஃப் சப்போஸ் அந்த என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ESXi அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் மேபி ஸ்டோரேஜ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகலாம், நெட்வொர்க் வந்து விட்டு விட்டு கனெக்ட் ஆகலாம், நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகலாம், அல்லது ESXi அன்ஸ்டேட் போகலாம். ஏதோ ஒரு ரீசனால. இதெல்லாம் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான், இது எப்பயுமே நடக்கும்னு சொல்ல முடியாது, பட் நடந்திருக்கு, நடக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சினாரியோல நம்ம ரோல் பேக் பண்ணிடலாம். ரோல் பேக்னா நீங்க வந்து 7.0 8.0 அப்கிரேட் பண்ணிட்டீங்க, இஷ்யூ வந்துருச்சு, அப்ப நீங்க மறுபடியும் அது 8.0 7.0 கொண்டு போயிடலாம். தட் இஸ் கால்ட் ரோல் பேக். அந்த ரோல் பேக் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த ESXi ரீபூட் பண்ணணும். ESXi ரீபூட் ஆகுறப்ப ஷிஃப்ட் பிளஸ் ஆர் வந்து பிரஸ் பண்ணணும் கண்டினியூஸா. அது ஷிஃப்ட் பிளஸ் ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா அது ரோல் பேக் பண்ணவான்னு கேட்கும். நீங்க எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். நீங்க எஸ்னு கொடுத்தீங்கன்னா ரோல் பேக் ஆயிரும். ரோல் பேக் பண்ணதுக்கு அப்புறம் அது பழைய வெர்ஷனுக்கே வந்துடும். அப்புறம் அது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாம ரன் ஆகும். ஓகே ஃபைன். இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதுக்கப்புறம் நான் ஆக்டிவிட்டிக்கு போறேன். நான் சார் அந்த ரோல் பேக் கமாண்ட் என்ன சொன்னீங்க? ஷிஃப்ட் பிளஸ் ஆர். ஓகே. கமாண்ட்ல கீ நீங்க அதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த கீயை பிரஸ் பண்ணணும். கண்டினியூஸா பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக். அதை நான் காமிக்கிறேன். ரோல் பேக்மே ஒரு செஷன் எடுக்கிறேன், எப்படி ரோல் பேக் பண்றது சொல்லிட்டு. ஓகே, வேற இப்போ டவுட் இல்ல? ஜி இப்ப ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து ஒருத்தர் 1 by 1 கேளுங்க. சொல்லுங்க. சரி, ESXi வந்து மெயின்டெனன்ஸ் மோட் போடும்போது அந்த லெக்க விஎம்லாம் another ESXi மைக்ரேட் ஆயிரும்ல ஆட்டோமேட்டிக்கா? ஆமா ஆமா. அப்ப நம்ம விஎம் ஷட் டவுன் பண்ற நீடே இருக்காதுல்ல? நான் நல்லா என்னோட நீங்க ரிசோர்ஸ் வந்து கம்மியா ரிசோர்ஸ் வந்து நான் என்ன சொன்னேன்னா ரிசோர்ஸ் இல்ல. இன் கேஸ் ஆஃப் உங்ககிட்ட ரிசோர்ஸ் இல்லனா, கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இல்ல, எந்த ஹோஸ்டுக்கும் மைக்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் தான் you can go for the VM shutdown. Otherwise we don't need any shutdown downtime. அப்ப அந்த டீம் நம்ம கால்ல எடுத்து ஷட் டவுன் பண்ணணும் தேவையில்ல. ஷட் டவுன் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் அந்த டீம்கிட்ட கால் போங்க. ஷட் டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாட்டி ஜஸ்ட் நீங்க இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க, இந்த மாதிரி மைக்ரேட் பண்ணிட்டோம் VM செக் பண்ணுங்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. வேற ஒன்றும் தேவையில்ல. ஓகே. சரி, மெயின்டெனன்ஸ் போட்டா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா போவாது இல்ல? மேனுவலா தான் நம்ம DRS எனேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகே, மெயின்டெனன்ஸ் போட்ட உடனே போய்டும். ஆமா. ஓகே, நீங்க மேனுவலாவும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நீங்க வந்து மேனுவலாவும் நீங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம். DRS எனேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் ஆயிடும். சப்போஸ் அதுலயுமே இப்போ சில டைம்ஸ் ஒரு VM போலனா என்ன ரீசனா இருக்கும்? நம்ம தான் மைக்ரேட் பண்ணணும். அது என்னன்னு செக் பண்ணணும். அது எதுக்காக வந்து மைக்ரேட் ஆகலன்னு சொல்லி பார்த்துட்டு தான் பண்ணணும். அப்படி போகல அப்படின்னா நீங்க ஆக்டிவிட்டி ப்ரோசீட் பண்ண கூடாது. மைக்ரேட் பண்ணிட்டு தான் பண்ணணும். பேசிக்கா அது கூட ஒரு இன்டர்வியூக்கு நடக்கும். ஓகே, இது தனியா கிளாஸ் எடுப்பேன். தனியா கிளாஸ் எடுப்பேன். இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चनவே கேட்டிருந்தாங்க एक्चुअली. அதுதான் தனியா கிளாஸ் எடுப்பேன். அது நான் தனி கிளாஸ்ல சொல்றேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ அந்த பர்టిక్యులர் VM வந்து அந்த சர்வர் அந்த ஹோஸ்ட்ல மட்டும் தான் கான்ஃபிகர் இருக்கணும், ஏதோ அஃபினிட்டி ரூல்னு சொல்லி சொன்னாங்க. அஃபினிட்டி ரூல், ஆன்டி அஃபினிட்டி ரூல் இருக்குது. நான் அத பத்தி தனியா வேற டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற கிளாஸ்ல பண்ணுவோம். இத மட்டும் பத்தி பேசுவோம். சரி ப்ரோ. ஜி இப்ப ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து ESXi அப்கிரேடுக்கு 7 to 8 போறதா இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ISO இமேஜ் எடுத்துக்கணும். லைஃப் சைக்கிள் மேனேஜர் போறதா இருந்தா ISO இமேஜ், கமாண்ட் லைன் போறதா இருந்தா அந்த DOT ஃபைல் சொன்னீங்க ஒரு ஃபைல். ஆமா ஆமா. அவ்வளவுதான் ஜி. வேற என்ன ப்ரீ ரிக்வெஸ்ட்? ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி. என்னங்க அவ்வளவுதான் கேட்டீங்க? இவ்வளவு நேரம் சொல்லிருக்கேன், அவ்வளவுதான் சொல்றீங்க. ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி ஜி என்ன ஜி? ஜி ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணனும். ரொம்ப முக்கியம் அது. நான் ஒண்ணு சொல்றேன் ஜி. சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணனும். அதுக்கு அப்புறம் வந்து
இது ஸ்கிரீன்ஷாட் வந்து டேட்டா ஸ்டோர் அதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கணும் ப்ரீ ரிக்வெஸ்ட்ல. டேட்டா ஸ்டோர், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ஸ்விட்ச், பிசிக்கல் அடாப்டர், டேட்டா இது கான்ஃபிகர் போயிட்டு அந்த ஸ்டோரேஜ் அடாப்டர், மல்டிபாத் வந்து ஆக்டிவ்ல இருக்கணும். அதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். வேற என்ன இருக்கு இது தவிர கேக்குறேன். EXXI சம்மரி. EXXI சம்மரி. கிளஸ்டர் ரிசோர்ஸ் செக் பண்ணனும். கிளஸ்டர் ரிசோர்ஸ் செக் பண்ணிட்டு தான் நீங்க மைக்ரேட் பண்ண. நீங்க வந்து நீங்க மெயின்டனன்ஸ் மோட் போடுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் செக் தி கிளஸ்டர் ரிசோர்ஸ். செக் பண்ணிட்டு மெயின்டனன்ஸ் மோட் போடுங்க. ஏன்னா நீங்க கிளஸ்டர் ரிசோர்ஸ் செக் பண்ணா மெயின்டனன்ஸ் மோட் போட்டீங்கன்னா அப்பவே வந்து பிரச்சனை வரும் உங்களுக்கு. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளஸ்டர் செக் பண்ணி மெயின்டனன்ஸ் மோட் போடுங்க. அப்புறம் அலர்ட் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க டெம்பரரியா. அலர்ட் டிசேபிள். ஓகே. ஆமா. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா, அந்த ESXi ஒரு ILO லாகின் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆனா அந்த டைம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க அந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடியே அந்த ESXiயோட ILO கிரெடென்ஷியல் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதோட ILO IP அட்ரஸ் என்ன, அந்த ILOட கிரெடென்ஷியல் என்னன்னு சொல்லி நீங்க லாகின் பண்ணி செக் பண்ணி அதோட கன்சோல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, சப்போஸ் நீங்க அப்கிரேட் பண்றப்ப ஏதாவது இஷ்யூ வருதுன்னா டக்குன்னு அப்போ உங்களால அதை ILOல போய் பார்த்துடலாம். சில நேரங்களில் ILO IP அட்ரஸ் மறந்துடுவோம், இல்லை ILO IP அட்ரஸ் வந்து மாறி இருக்கும், இல்லை கிரெடென்ஷியல் மறந்துருப்போம். அந்நேரம் பார்த்து நம்ம ஐயோ செக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இதுவுமே ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. செக் த ILO ஸ்டேட்டஸ். ஏன்னா அந்த கிரெடென்ஷியல் உங்களுக்கு வேணும், வச்சுக்கிட்டா நமக்கு நல்லா இருக்கும். லைக் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு தப்புன்னு நம்மளால ஒரு சடனா பார்க்க முடியும். சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. Okay, then okay, next போலாமா? Fine, I'll go for next one. Next வந்து அப்கிரேட் பார்க்கலாம். இப்போ ஸோ இப்போ வந்து பேஸ்லைன் கிரியேட் ரெண்டு விதமான அப்கிரேட் சொன்னேன்ல. பேஸ்லைன் கிரியேட் பண்ணி அப்கிரேட் பண்றது, கமாண்ட் லைன் பண்ணி பண்றது. இப்போ ஓனா பார்க்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்த செஷன்ல பார்க்கலாம். பேஸ்லைன்லாம் ISO இமேஜ் வச்சு அதானே ஜி? ஆமா ISO இமேஜ்.